ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. நான் 3 இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா, என்ன பண்றேன் அப்படிங்கிறத தான் ஒரு வீடியோவா எடுத்திருக்கேன். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்னலாம் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் போடுற ரெசிபிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. செகண்ட் இஃப்தாருக்கு நான் சாக்லேட் ப்ரௌனி கேக் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல அத போட்டாச்சு. பார்க்கல அப்படின்னாக்கா மாமிஸ் கிச்சன் ஈஸி அண்ட் டேஸ்டில பாருங்க. ஸோ இருக்கும். இப்ப அந்த கேக்லாம் பேலன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பாக்ஸ்ல எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐக்கியாவுல தான் வாங்குனது. 29க்கு 5 பாக்ஸ் இருக்கும் இதுல. இந்த பாக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்குது. நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த ரமதான் டயத்துலலாம் நம்ம எடுத்து மூடி வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இதுலேருந்து ஒரு பாக்ஸ் மட்டும் நல்லா கழுவிட்டு, நல்லா தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சாக்லேட் ப்ரௌனிய எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க போறேன். காலையில சகர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரௌனிலாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சிக்கன் ஹலீம் செய்யறதுக்காக நான் கோதுமைலாம் ஊற வைக்க போறேன். உடைச்ச கோதுமை பார்த்தீங்கன்னா, 1/2 கப் எடுத்திருக்கேன். பார்லி 1/4 கப் எடுத்துக்கலாம். உளுந்து 2 ஸ்பூன், அரிசி 2 ஸ்பூன், பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. பைத்தம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு 2 ஸ்பூன். இப்போ இது எல்லாமே நான் ஊற வச்சுக்க போறேன். பட் பார்லி மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் தனியா ஊற வைக்க போறேன். ஏன் அப்படின்னா, நான் அத அடிக்கடி கஞ்சி வச்சு குடிக்கிறது உண்டு. அதனால நான் மிக்ஸியில பார்த்தீங்கன்னா, நான் 1, 2மா அரைச்சு வச்சிருக்கேன். நம்ம இத ஊற வச்சு கழுவிட்டோம் அப்படின்னா, அதுல உள்ள சத்து எல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுனால, நான் தனியா ஊற வைக்க போறேன். இது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊறணும். ஸோ அதனால ஃபஜர் டயத்திலேயே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா, தூங்கி எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்புறம் ஊர்றதும் கஷ்டமா இருக்கும். இப்போ எல்லாமே கழுவிட்டு, இப்ப இது பார்த்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 2 மணிக்கெல்லாம் நான் சிக்கன் மசாலா போட்டு எடுத்து வைக்க போறேன். அதுக்கு போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 2லேருந்து 3 ஸ்பூன் தயிரு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டீஸ்பூன், மேகி மசாலா அந்த ஸ்கியூப் இருக்குல்ல, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கியூப் நம்ம போட்டுக்கலாம். மேகி பவுடரும் கொஞ்சமா சேர்க்கிறேன். ஸோ நான் இதில உப்பு சேர்க்கல. ஏன்னா மேகி பவுடர்லேயும் உப்பு இருக்கும், மசாலாவுலேயும் உப்பு இருக்கும். ஒரு லெமனோட ஜூஸ் நம்ம புழிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இது 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். பட் நான் ஒரு 2 மணி நேரம் கிட்ட வச்சிருந்தேன். மினிமம் 1 ஹவர் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஹலீமுக்கு நம்ம செஞ்சு வைக்கிற சிக்கன் மசாலா. ஸோ இத நான் கவர் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு ஃபர்ஹான் குட்டி நோன்பு வச்சிருக்கான். ஸோ அவன் எனக்கு ஜெல்லி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ நம்ம அத காலையிலேயே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா செட் ஆயிடும். பட் காலையில கிடையாது. நான் ஏந்திரிச்சது ஒரு 1:30க்கு தான் ஏந்திரிச்சேன். ஏந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, சிக்கன்லாம் நல்லா மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு ஜல்லி செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஹலீமுக்கு நெறைய வெங்காயம் தேவைப்படும். நம்ம ஃப்ரை பண்ண வெங்காயம் நெறையா தேவைப்படும். ஸோ அதுக்காக நான் ஒரு 3/4 கிலோ கிட்ட நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயம்லாம் எடுத்து அத நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹலீம் கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் பெரிய ப்ராசஸா தான் இருக்கும் செய்யறது. ஸோ பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, செம்மையா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இது மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லார் வீட்லயுமே நான் போட்டிருக்கிறது எல்லா ஜாமானுமே இருக்கும். இன்ஷால்லா நீங்க அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். பட் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். ஸோ நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் உரிச்சுட்டு, நான் 2 2டா கட் பண்ணி தண்ணீல போட்டுட்டேன். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஸ்லைஸ் பண்றது ஃபுட் ப்ராசஸர்ல தான் நான் ஸ்லைஸ் பண்ண போறேன். நெறைய வெங்காயம் இருக்கா, அதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே, இதுலயே பெரிய வேலையா இருக்கும் நமக்கு. ஸோ அது டக்குன்னு முடிஞ்சிரும். நமக்கு ஃபுட் ப்ராசஸர்ல போட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நம்ம அதில கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஹலீமுக்கு வந்து கோதுமைலாம் ஊற போட்டதே பார்த்தீங்கன்னா, 1/2 கப்பு எல்லாமே கம்மி கம்மியா தான் போட்டிருந்தேன். பட் ஊறி செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறையாவே வந்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்றேன் அப்படிங்கிறதுனால, நான் இங்க ஒரு 2 ஃப்ரெண்டுக்கெல்லாம் குடுத்து விட்டுருந்தேன். மாஷாஅல்லா அவங்களும் சாப்பிட்டுட்டு எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் நீங்க செய்யணும் அப்படின்னாக்கா, இத விட கம்மியாவே போட்டுக்கோங்க. அப்ப கரெக்ட்டா இருக்கும். பட் என்னோட பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. நானும் ஹஸ்பண்டும் நல்லா சாப்பிடுவோம். இப்ப பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆனியனும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஃபுட் ப்ராசஸ் இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. இந்த மாரி ஆனியன் கட் பண்றதெல்லாம். நம்ம கையால கட் பண்ணணும் அப்டின்னாக்கா, ரொம்ப நேரம் கட் பண்ணணும். இல்லனாக்கா கண்ணுலேருந்து வேற தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அந்த காரத்துல. ஸோ இப்ப கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரை பண்றதுக்காக ஆயில் ஊத்தி ஒரு சைடு அது சூடாயிட்டு இருக்குது. இங்க நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோம்ல, கோதுமை, பருப்பு எல்லாமே ஊற வச்சு வச்சிருந்தோம்ல, அதெல்லாம் வந்து ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். பார்லியும் அது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமா ஊத்திக்கணும். இல்லன்னா அடி புடிச்சிரும். கொஞ்சமா உப்பு சேர்த்து, இத வந்து ஒரு 4, 5 விசில் நல்லா குழைய வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். சைட் பை சைடு ஆயிலும் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். நான் கட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுக்கு தான். ஸோ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குக்கரையும் வந்து அடுப்புல வச்சிடலாம். ஸோ அது வந்து ஒரு 4, 5 விசில் வரட்டும். பட் என்னோட குக்கர்ல வந்து விசில் வராது. டைமிங் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 15 நிமிஷம் நான் வச்சிருக்கேன். அது ரெடி ஆயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஆனியனும் ரெடி ஆயிடுச்சு. ஆனியன நல்லா அந்த மாரி கோல்டன் கலருக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சைட் பை சைடு வந்து நம்ம சிக்கனும் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன். கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நெறைய சேர்த்திருந்தாலும் பரவால்ல. ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து நெய்யிலேயே செய்யும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பட் நான் வந்து கொஞ்சம் ஆயிலும், கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இந்த சிக்கன் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இந்த குக்கரும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா விசில் வந்துட்டு இருக்குது. பட் அந்த கோதுமை எல்லாம் போட்டிருந்தோமா, அது ஃபுல்லா அடுப்பை ஃபுல்லா தெரிச்சு ஃபுல்லாவே எல்லாமே வீணா போயிடுச்சு அடுப்பெல்லாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த கோதுமை, பருப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா வெந்திருக்குது. அடியெல்லாம் எதுவுமே பிடிக்கவே இல்ல. நம்ம வச்ச தண்ணியும் கரெக்ட்டா இருக்கு. இப்ப இத பார்த்தீங்கன்னா, நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். பட் நான் வந்து ஹேண்ட் பிளெண்டர் இருக்கு. ஸோ அதுல வந்து நான் அந்த மாரி அரைச்சுக்கிட்டேன். உங்ககிட்ட இது இல்ல அப்படின்னாக்கா, நீங்க வந்து மிக்ஸில வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொர கொரன்னு இருந்தா எனக்கு பிடிக்கும். ரொம்ப நைஸா இல்லாத. ஸோ அது மாரி நீங்களும் வந்து உங்களுக்கு எப்படி நைஸா வேணும் அப்படின்னாக்கா, நீங்க வந்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா லைட்டா கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. பட் சூடா இருக்கும்போது மட்டும் நீங்க மிக்ஸில போட்டு அரைச்சிடாதீங்க, தெறிச்சிடும். இப்ப சூடா இருக்கும்போது நான் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நான் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. ஸோ இதுல வந்து நல்லா தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு இது ஒரு சைடு வச்சுட்டு, இப்ப சிக்கனும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுலேருந்து ஆயில் மட்டும் கொஞ்சமா நான் எடுத்து வச்சிட போறேன். மேல ஊத்துறதுக்கு பார்க்க அழகா இருக்கும் அதனால. ஸோ ஆயில் கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு, சிக்கன மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம். இப்ப இந்த சிக்கன் மசாலா எல்லாம் அது ஒரு சைடு இருக்கு. இந்த சிக்கனையும் இது போல நல்லா நான் அரைச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்க வந்து நல்லா ஆற வச்சு கையால கூடயே பிச்சு போடலாம். பட் எனக்கு டைம் இல்லாததுனால நான் ஹேண்ட் பிளெண்டர்லயே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்ப இந்த கோதுமை இருக்குல்ல, அந்த கோதுமையில வந்து அந்த சிக்கன் மசாலா, ஆயில் எல்லாமே ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் நெறையா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ரைடு ஆனியன் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பொடி கிட்ட ஃப்ரைடு ஆனியன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் வந்து திக்கா தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்குலாம் வராது. ஸோ அதனால வந்து தண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் வந்து சாட் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு வந்து ஹலீம் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இத அப்படியே நான் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிட போறேன். இதுக்கு மேல நெய் போட்டும் நீங்க எடுத்து வைக்கலாம். எனக்கு நெறைய நெய் வேணாம் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வச்சுட்டேன். லாஸ்ட்டா வேணா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப ஃப்ரைடு ஆனியன்லாம் இருந்துச்சுல்ல, ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பிடும்போது இந்த ஹலீம வச்சு அதுக்கு மேல இந்த ஆனியன்லாம் போட்டு
இஞ்சிலாம் கட் பண்ணி போட்டு மல்லித்தழை போட்டு மேலே ஆலிவ் ஆயில் இல்லை நெய் வந்து ஹீட் பண்ணி மேலே ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா செம்மையாக இருக்கும். இப்போ எதுக்கு லெட்டிஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா, நான் வந்து இன்னைக்கு வந்து டைனாமைட் சிக்கன் தான் செய்ய போகிறேன். ஸோ அது வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டோம், அந்த மாதிரி என்னோட பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா, சரி நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் வந்து மசாலா போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து இந்த ரமதான் ப்ரிப்ரேஷனில் அப்படியே காமிச்சிருந்திருப்பேன். ஸோ அதில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து சிக்கன் ப்ரோஸ்டட் இந்த மாதிரி ஃப்ளவர் இருக்குது. ஸோ அதை வாங்கி தான் யூஸ் பண்ணுறேன். மசாலா போட்டு எடுத்து வச்சோம்ல சிக்கன், அதை பார்த்தீங்கன்னாக்கா நான் காலையிலே எடுத்து வச்சுட்டேன், ஐஸ் விடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஒரு முட்டை உடைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைனமைட் சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறதும் ரொம்பவே ஈஸி தான். பட் வெறும் சிக்கன் கூட சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து முட்டை போட்டு அந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்ல, அதை வந்து இந்த மாவில் வந்து நல்லா இது போல் பெரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே கேப்சி மாதிரி இருக்கும், இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நான் எல்லாமே செஞ்சு எடுத்துக்க போகிறேன். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ரைலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரை தான் ஃப்ரை பண்ண போகிறேன். பசங்களுக்கெல்லாம் ஃப்ரெஞ்சு ஃப்ரை அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அதுவும் செஞ்சாச்சு. ஃபரான் குட்டி எப்போ நோன்பு வச்சாலும் எனக்கு வந்து ஹாடாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அதனால் அதில் ஒரு 3 நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலான்னு ஃப்ரை பண்ணிவிட்டு, அதே ஆயிலே சமோசாவும் கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறேன். ஆல்ரெடி இதெல்லாம் செஞ்சு வச்சது தான். ஏன் சமோசா இவ்வளோன்னு நினைப்பீங்க. பட் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்காக இப்போ வந்து சிக்கனும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் முடிஞ்சிருச்சு. சிலிண்டர் முடிஞ்சோடனே எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அப்படியே இந்த ஆயில் சட்டியோடையே ஃப்ரெண்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க தான் ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. மாஷால்லா டக்குன்னு அவங்க ஃப்ரை பண்ணி கொடுத்ததுனால ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மேலேருந்து ஒரு அடுப்பு வச்சுருந்தோம் ரெடிமேடாக. ஸோ அந்த அடுப்பை எடுத்து தான் ஃபரான் குட்டிக்கெல்லாம் பரோட்டாலாம் செஞ்சுட்டு இருந்தேன். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த சமோசா, ஃப்ரெஞ்சு ஃப்ரை, அதுக்கப்புறம் ஹலீமு அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஆயில், அதை வந்து அந்த ஹலீம் மேலே ஊற்றிட்டு மேலே வந்து இந்த மாதிரி வந்து இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மல்லித்தழை, இது போல் வந்து இது இருக்குல்ல ஃப்ரைடு ஆனியன், இதை வந்து நிறையா போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டைனமைட் சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சாஸ் ரெடி பண்ணோம். அதுக்கு கெச்சப்பு, மைனஸ், மஸ்டர்டு சாஸ், சில்லி சாஸ், நம்ம இஷ்டம் தான். நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்க வேண்டியதான். இன்னைக்கு என் பொண்ணு தான் பண்ணுனா டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. க்ரீம் சீஸ் தான் போட்டிருக்கா. ஒரு 2 ஸ்பூன் கிட்ட க்ரீம் சீஸ் போட்டிருக்கா. பெப்பரிக்கா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், கார்லிக் பவுடர் 1/2 ஸ்பூன், ஹனி கொஞ்சமாக சேர்த்துருக்கா, பால் கொஞ்சமா. இதுல என்ன அப்படின்னாக்கா வந்து கிரீம் சீஸும் பாலும் வந்து எக்ஸ்ட்ரா நாங்களா சேர்த்தது. பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. பாக்கி எல்லாமே இதுல சேர்க்கறது தான். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து சிக்கன்ல வந்து இந்த சாஸை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எதுல நம்ம எடுத்து வைக்க போறோமோ அதுல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல லெட்டிஸ் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை வச்சு அதுக்கும் மேல வந்து இந்த சிக்கனை வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இந்த லெட்டிஸ் வைக்கிறது பார்த்தீங்கன்னா பார்க்க அழகா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். மத்தபடி டேஸ்ட்டுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதையும் சாப்பிட்றலாம். பட் டேஸ்ட்டுக்கு இல்ல. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், நல்லாருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாரி வைக்கிறது. இப்ப ரொம்பவே சூப்பரா டைனமைட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல சும்மா கொஞ்சமா வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா சூப்பரான நமக்கு சிக்கன் ரெடி. ஸோ இந்த அடுப்பு தான். இந்த அடுப்ப எடுத்து ஃபரான் குட்டிக்கு மட்டும் நம்ம வந்து பரோட்டா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருக்கேன். இங்கே துபாயில பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையே இந்த மாதிரி தான். டக்கு டக்குன்னு வந்து சிலிண்டர் காலி ஆயிடுது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா போயிடுது. பட் ஷார்ஜாவுலலாம் அப்படி கிடையாது. சென்ட்ரல் கேஸ் தான். நோன்பு தொறக்கிற டயத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இருக்கும்போது, இந்த மாரி சிலிண்டர் திடீர்னு காலி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. ஒண்ணும் புரியவும் மாட்டேங்குது. நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து செஞ்சுர்றது. ஏன்னா வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே செஞ்சுட்டு, அதோட எல்லாருமே ஓதிட்டு உட்காந்துருவோம். மாஷாஅல்லாஹ் எங்களோட 3rd இஃப்தார் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் போச்சு. எங்களுக்காக எல்லாருமே துஆ செய்யுங்க. இந்த ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷாஅல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.